கோவில் யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கிற ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். மீண்டும் ஞானியை என்று சந்திக்க வந்திருக்கிறோம். வணக்கம். வணக்கம் நாகராஜ். முக்கியமான கேள்வியோட வந்திருக்கேன். டைரக்டருக்கு என்னுடைய வணக்கம். நீங்க எப்பயுமே முக்கியமான கேள்வியோட வருவீங்க. என்ன கேள்வி உங்க கேள்வி? ஞானி, நீங்க ஞானி. தமிழகத்தில் எங்கெல்லாம் வேறு எங்கேயாவது ஞானிகள் இருக்கிறார்களா? ஓ, நல்ல கேள்வி. நான் என்று சொல்லக்கூடியது ஞானம் என்பதுதான், ஞானத்தை பெற்றவர்கள் தான் ஞானிகள். இந்த ஞானம் என்பது என்னன்னா, அறிவிலிருந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிற உயர்ந்த நிலை. நீங்க கேட்கறது மாதிரி ஆன்மீகத்துல மட்டும் ஞானி இல்லை, அரசியல்லையும் ஞானி இருக்காங்க, உங்களுடைய திரைத்துறையிலையும் ஞானி இருக்காங்க. அரசியல் ஞானி அப்படின்னு சொல்ற போது டாக்டர் கலைஞர் மிகப்பெரிய ஞானி, அரசியல் சாணக்கியன் ஞானி. அந்த ஞானம் இன்று வரை யாருக்கும் இல்லை, அப்படித்தான் சொல்லணும். நீங்க கலைஞர் சப்போர்ட் பண்ணுவீங்களா? அப்படிலாம் இல்லை. அறிவுக்கு, அவருடைய அறிவுக்கு நான் தலை வணங்கக்கூடிய பகுத்தறிவு சொன்னாங்க. இன்னைக்கு நான் 10ஆம் அறிவு சொல்றேன். சோ அவ்வளவு ஞானமுள்ள ஒரு மனிதர் டாக்டர் கலைஞர். அரசியல் ஞானி, இயல் ஞானி. அது மாதிரி உங்களுடைய திரைத்துறையில இசை ஞானி இளையராஜா, கலைஞானி கமலஹாசன், திரைஞானி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கவிஞானி கண்ணதாசன். எத்தனை ஞானிகள் பார்த்தீங்களா இருக்கிறாங்க. மெய்ஞானம் காண மனமில்லா மாந்தரே, பொய்யான உலகினில் பொருள் தேடி அலைவதோ, வந்தோரும் வாழ்ந்தோரும் பொருளோடா வந்தார்கள், இடைக்கால நிலையில் இது என்ன தெரியும். மெய் ஞானம் என்பது இறைவனை தேடுவது. மெய் என்பது உடல், உண்மை இறைவனை தேடக்கூடியது. பொய் ஞானம் என்பது பொருளையும் புகழையும் தேடுவது. நிறைய ஞானிகள் இந்த புகழுக்குள்ளையும் இந்த பொருளாசைகளையும் மாட்டிண்டு வெளியே வர முடியாம கஷ்டப்படுறாங்க, தவிச்சிட்டு இருக்காங்க. இவந்தோ இளையராஜா எடுத்துக்குவோம், சிம்பனி தந்தார், நிறைய ஆன்மீக பாடல் அண்ணாமலைக்கு பாடினாரு. எவ்வளவு பாடினாலும் கூட பாடுறாரு, ஒரு வியாபாரியாத்தான் இருக்கிறார். அதை விட்டு அவங்களால வெளியே வர முடியுதா? பணம் வந்தால் நிச்சயமா இப்ப அவங்க கோடீஸ்வரன், கோடி பணம் சேர்ந்தா ஈஸ்வரன் கூட சேர்ந்துருவார். ரஜினி எடுத்துக்கங்க 1000 கோடிக்கு அதிபதி, கமல் எடுத்துக்கங்க 1000 கோடிக்கு அதிபதி, இளையராஜா எடுத்துக்கங்க 1000 கோடிக்கு அதிபதி, கோடீஸ்வரர்கள். இந்த கோடியெல்லாம் விட்டுட்டு அப்படி வந்தா ஈஸ்வரன் ஆயிடலாம். கோடியெல்லாம் விட்டுட்டு வந்தா ஈஸ்வரனா ஆகலாம். முடியுமா? முடியல. ஏன்னா பொன்னாசை, பெண்ணாசை, மண்ணாசை அதுல மாட்டிட்டு இருக்காங்க. அதை விட்டு வெளியே வர முடியாது. பொருளோடு இருந்து விட்டால் உணவு உன்னை தேடி வரும், இருளோடு இருந்து விட்டால் எது உன்னை கண்டுகொள்ளும், இருக்கின்ற பொருள் அறிய ஒளி எங்கு வேண்டும் அப்பா, இருளையும் பொருளையும் ஒளி எங்கு உணர்த்தாகும். அற்புதம். அது ஜீவ ஒளி, ஞான ஒளி என்பது இந்த ஆன்மீகத்துல ஞானிகளுக்கு மட்டுமே அந்த நிலை. மனுஷன் துறவி ஆகிறான், விவேகி ஆகிறான், ஞானி ஆகிறான், அதுக்கு அடுத்தபடி யோகியாகி சித்தராயிரம். ஆனா அந்த திரைத்துறையிலையும் சரி, எல்லாத்திலையும் சரி, அவர் ஏத்துல மாட்டிக்கிறாங்க. ஒண்ணு இல்லைங்க, தொப்பியமாவுக்கு இவ்வளவு கூட்டம் வருது. இதே சூப்பர் ஸ்டார் தெருவில் வந்து நான் பிச்சைன்னு சொல்லல, கோடிக்கணக்கான பணம் இருக்கு. திருவண்ணாமலையோ ரிஷிகேஷையோ ஒரு ஆசிரமத்தை கட்டி அன்னதானம் போட்டுட்டு இருந்தாருன்னா எத்தனை கூட்டம் பழைய அவரை தேடும். முதல்ல இப்ப வந்து நடிகர், அந்த மாதிரி அவர் வெளியே வந்துட்டாருன்னா அவர் கடவுள். சொல்லாம சில விஷயங்கள் செய்யறாருன்னு சொல்றாங்க. செய்யறாரு. ஆனா தமிழகத்துல நீங்க சொன்னீங்க இல்லையா, ரஜினி வந்து ராஜ ரிஷி, கிரியா யோகி, சரியை கிரியை யோகம் இதெல்லாம் ஆன்மீகவாதிகளுக்கு தான் தெரியும். சரியா என்ன, கிரியைனா யோகம்னா என்ன, ஞானம்னா என்ன. இதுல ரிஷிகேஷ் போயிட்டு கிரியா யோகத்தை, மகாவதார் பாபாவுடைய சிலபஸ் அது, யோகானந்த பரமஹம்சருடைய சீர மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அந்த கிரியா யோகத்தை படிச்சாரு. ரைட்டு.
நடைமுறைக்கு கொண்டு வரல. ஏன்னா இந்த இல்லறத்துக்குள்ளே இன்னும் இருக்கார். அந்த மாயா விட்டு வெளியே வந்துட்டா உண்மையிலே அவர் சிவன் தான். ராஜ யோகி, கிரியா யோகி, ராஜ ரிஷி. அவரு இப்ப திரையுலகத்திலேயே இருக்கிறதுனால அது ஒன்னு நல்லா தெரிஞ்சுங்க. ஆரம்பத்துல சூப்பர் ஸ்டாருடைய பேரு ஒரு கண்டக்டரா இருக்கும்போது சிவாஜி, சிவாஜி ராவ் கேக்வாட் ஜி, சிவா ஜி. சிவா என்றில் சிவான்னா சிவன், ஜி என்றால் உயர்ந்த, கேக்வாட் அப்படின்னா பரம்பரை. சிவனது உயர்ந்த பரம்பரையில் பிறந்த ஒரு தளபதி தான் ரஜினிகாந்த். பெயருடைய அர்த்தம் சிவாஜி ராவ் கேக்வாட். அப்படி அமைஞ்சிருச்சு பராக்கியம். ஆக நல்லா தெரிஞ்சுங்க, கண்டக்டரா இருக்கும்போது சிவாஜி, நடிகரா வரும் பொழுது ரஜினி. அங்க ஒரு ஜி இருக்கா. இவர் நடிகரை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து சொத்து சுகம் சம்பாரிச்சோம், இந்த மனைவி மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெளியே வந்து ஒரு ஆசிரமத்தை கட்டி நான் முக்தி தேடுறேன் அப்படின்னு மட்டும் வந்துட்டாருன்னா அவர் பெயர் ராவ்ஜி. ராவ்ஜி ஜி ஜி. அப்ப அந்த ஜிக்கு அவ்வளவு பவர் பிரம்மா. இந்த மூணாவது இதுல வரல அவருக்கு, இந்த ராவ்ஜி நிலையை அடைய முடியல. மிகப்பெரிய ரிஷி இல்லைன்னா எத்தனையோ திரைப்பட நடிகர் இருக்காங்க, என்னமோ இருக்காங்க. ஆனாலும் கூட இவருக்கு இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார் அந்த ஒரு நிலை. கிட்ட நெருங்க முடியலையே. நானும் கூட அவரை தேடினேன். நான் தேடினேன். எதுக்காக? திருவண்ணாமலையில நான் சாதுவா வாழ்ற காலத்துல இவர் பாபான்னு ஒரு படம் எடுத்தார். ஆமா, படம் பிளாப் தோத்துருச்சு, 150 கோடி லாஸ். மன வெறுத்து போய் திருவண்ணாமலை வர்றார். ஆனா வந்தது மாறு வேஷத்துல வர்றார். ஒரு படத்துக்கே விப்பியா? ஒரு படத்துல இல்ல, அது பாபான்ற படம். அந்த படத்தினுடைய கான்செப்ட் நல்லா பாருங்க. யோகானந்த பரமஹம்சர் ஒரு புக் எழுதியிருப்பார், தி பயோகிராபி ஆஃப் யோகி, யோகியினுடைய சரிதம். அதுல வர்ற ஒரு சின்ன பிட்டு தான் பாபாவுடைய கதை. ஏத்துக்கிறல, மக்கள் ஏத்துக்கிறல, ஆன்மீகவாதி கூட ஏத்துக்கிற முடியல. ஏன்னா ஸ்கிரீன் பிளே அவ்வளவு ஸ்டெடியா இல்ல. இப்ப பாபாஜி நேர்ல பாத்துருக்காரு, பார்க்க முடியாது. பாபாஜி அவர் வாழ்ந்த காலங்கள் வேறு, இயேசுநாதர் வாழ்ந்த காலம், மகாவத பாபாஜி அவங்களாம் வந்து அந்த காலம். இப்ப அவர் பார்க்க முடியாது, உடனே தான் முடியும்.